இங்க ஜாக்கி சான் தெரியாம ஒரு சிலையோட தலையை மிதிச்சிடறான். அப்போ அந்த தலை நேரா அங்க மனுஷங்களை சாப்பிடுற ட்ரைபல்ஸ் முன்னாடி போய் விழுது. ஆனா அதை பார்த்து அவங்க கோபப்படுவாங்கன்னு பார்த்தா கடவுள் தான் சிலைக்குள்ள இறங்கி வந்துட்டாருன்னு நினைச்சு பயப்படுறாங்க. உடனே எல்லாரும் அப்படியே தரையில விழுந்து அந்த சிலை கடவுளை கும்பிடுறாங்க. அப்போ அதுல ஒருத்தன் மேல மறைஞ்சு இருந்த ஜாக்கி சானை பாத்துடுறான். உடனே மத்தவங்களும் அவனை பாத்துடுறாங்க. இதனால இப்போ அவங்க கிட்ட மாட்டிக்கிறான். ஆனா அவன் கொஞ்சம் கூட பதட்டப்படல. உடனே அவங்க அவனை கடவுள்னு நம்ப வைக்கிறதுக்காக வித்தியாசமான பாஷைகளை ஏதேதோ பேசி வளர்றான். ஆனா அந்த ட்ரைபல்ஸுக்கு அவன் சொல்றது எதுவுமே புரியல. அவனை உண்மையான கடவுள் தான் போலன்னு நம்பி அவன் முன்னாடி மண்டிடுறாங்க. ஆனா இவன் சும்மா நடிக்கிறான்னு அந்த கூட்டத்தோட தலைமை எப்படியோ கண்டுபிடிச்சிடறான். உடனே அவன் உண்மையான கடவுள் இல்லைன்னு அந்த ட்ரைபல்ஸ் கிட்ட சத்தம் போட்டு சொல்றான். அதை கேட்டதும் அவங்க எல்லாரும் பயங்கர கோபத்துல அவங்களோட ஆயுதங்களை எடுத்துட்டு அவனை சுத்தி வளைக்கிறாங்க. ஆனாலும் ஜாக்கி சான் சாதாரணமானவன் கிடையாது. அப்படியே ஜம்ப் பண்ணி அங்க தீ எரிஞ்சிட்டு இருந்த ஒரு பெரிய அண்டால போய் விழுறான். அதுல தீப்பொறிகள் அவனோட ஷர்ட்ல சதறி விழுது. அந்த டைம்ல அந்த ட்ரைபல்ஸ் கரெக்டா விஷ அம்புகளை அவன் மேல எரிஞ்சதால அந்த அண்டாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு தப்பிச்சுக்கிறான். ஆனா அவங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்ததால அந்த அண்டாக்கு பின்னாடியே பல்ட்டி அடிச்சு போய் அங்க இருந்த ஒரு பெரிய மரத்தை ஜம்ப் பண்ணி பிடிக்கிறான். ஆனா அந்த காட்டுவாசிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்குது. அவங்க எப்படியாவது இந்த மனுஷனை காலி பண்ணணும்னு அவனை அப்படியே ஒரு பாறையோட எட்ஜுக்கு கொண்டு வந்துடுறாங்க. சடனா ஜாக்கி சானுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன பண்றான்னா அவனோட பேக்ல இருந்து ஒரு டின் பீரை எடுத்து அவங்க கிட்ட த்ரோ பண்றான். அடுத்ததா இன்னொரு டின் எடுத்து அதுல இருந்த பீரை அப்படியே அவங்க முன்னாடி குடிக்கிறான். அவன் பண்றதையெல்லாம் பார்த்துட்டு அந்த காட்டுவாசிகளும் அந்த டின்னை ஓபன் பண்றாங்க. ஆனா அந்த டின்னுல பீர் இருக்கும்னு ஆர்வத்தோட பார்த்தா அதுக்குள்ள கண்ணீர் புகை தான் இருக்குது. அந்த புகை வெளிவர ஆரம்பிச்சதும் எல்லாரும் அளவும் பதட்டப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்மோக்ல அவங்களால பார்க்க முடியாததால அந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி அவன் வேகமா அந்த பாறையில இருந்து ஜம்ப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க கண்ணுல படக்கூடாதுன்னு வேகமா அங்க இருந்து ஓடுறான். ஆனா அந்த நரமாமிச கூட்டம் அவ்வளவு ஈஸியா அவனை விடுறதா இல்ல. அவங்க எல்லாரும் அவங்களோட கேடயங்களை ஒரு சறுக்கு வண்டி மாதிரி யூஸ் பண்ணி அந்த காடு முழுக்க அவனை துரத்தி வர்றாங்க. அவங்க விடுற அம்புகள் மலை மாதிரி அவன் கிட்ட வந்து விடுது. ஆனா ஜாக்கி சானுக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். திடீர்னு பார்த்தா அங்க இருந்த ஒரு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். என்னடா அதுக்குள்ள போறானேன்னு பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி ஏரோப்ளேனை எடுத்துட்டு வர்றான். அந்த ட்ரைபல்ஸ் அவன் கிட்ட நெருங்கி வர்றதுக்குள்ள அங்க இருந்து அந்த பிளைட்டை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த விமானம் அப்படியே வானத்துல பறக்குது. இப்படி ஒரு வழியா அவன் அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து சக்சஸ்ஃபுல்லா உயிர் தப்பிச்சிடுறான்.